மேற்காசிய நாடான இஸ்ரேலுக்கும் காசாவை கட்டுப்பாட்டில் வைத்துள்ள ஹமாஸ் பயங்கரவாத அமைப்புக்கும் இடையில் 2023 அக்டோபரில் தொடங்கிய போர் இன்னமும் இடைவிடாமல் தொடர்கிறது. ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலில் நடத்திய பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி அளிக்கும் வகையில் காசா பகுதியில் இஸ்ரேல் அதிக தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது. காசா பகுதியில் அமெரிக்கா நிதியுதவியுடன் இயங்கி வரும் உதவி மையம் அருகே இஸ்ரேல் படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இந்த தாக்குதலில் 30 பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்தனர். மேலும் 115 பேர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். துப்பாக்கிச்சூடு நடந்து முடிந்ததும் பலியானவர்களின் உடல்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. காயமடைந்தவர்களில் சிலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. இந்த தாக்குதலுக்கு ஹமாஸ் அமைப்பினர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். போர் நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் முக்கிய தருணத்தில் இஸ்ரேல் மேற்கொண்ட இந்த தாக்குதல் ஒரு திட்டமிட்ட படுகொலை என்று அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மறுபுறம் போரை கட்டுப்படுத்த பல்வேறு நாடுகள் முயற்சி செய்து வருவது குறிப்பிடத்தக்கது.